நமக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா, வயசு அதிகமா இருக்கிற ஆளுங்கள தான் ரொம்பவே பிடிக்கும். நம்ம எங்கேயாச்சு ஷாப்பிங் சென்டரு, இல்ல கடைக்கு போகும்போது, இல்ல ட்ராவல்ல இருக்கும்போது பார்த்தீங்கன்னா, 45 வயசு, 48 வயசு ஆளுங்கள பார்த்ததும், நமக்கு அவங்கள பார்த்துட்டே இருக்கணும் போல தோணும். அதுக்கு காரணம் என்னன்னா, நமக்குள்ள சில கற்பனைகள் இருக்கும். அந்த கற்பனை தான் இவங்கள பார்க்கணும்னு தோணும். என்னடா இது ஆளு இவ்வளோ அழகா இருக்கிறாங்களே! நம்ம எதிர்பார்த்த மாரியே இருக்காங்கன்னு சொல்லிட்டு, நம்ம மனசு அவ்வளோ சந்தோஷப்படும். இவங்க கூடலாம் நம்ம பேசும்போதே நமக்கு, ஐயோ! இவங்க கூட வாழ்க்கை ஃபுல்லா இருக்க முடியாதா? நமக்கு பிடிச்ச சாப்பாடு கிடைக்காதான்னு சொல்லிட்டு நம்ம நெனச்சிட்டே இருப்போம். நீங்களே பாருங்களேன், எவ்வளோ அழகா இருக்காங்க. நம்ம இந்த மாதிரி தானே எதிர்பார்க்குறோம். தினமும் இன்னைக்கு ஒரு நல்ல ஃப்ரெண்டு கிடைப்பாங்க, நாளைக்கு ஒரு நல்ல ஃப்ரெண்டு கிடைப்பாங்கன்னு சொல்லிட்டு நம்ம எதிர்பார்க்குறோம். ஆனால் நமக்கு கிடைக்கிறதே இல்லை. எங்கேயாச்சும் நம்ம வெளியே போகும்போது இந்த மாதிரி பார்த்தா தான் உண்டு. பார்த்தாவது நம்ம சந்தோஷப்பட்டுக்க வேண்டியது தான். வேறு என்ன பண்ணுறது? அதுவும் நம்ம வீட்டுக்கிட்டேயே பார்த்தீங்கன்னா, இவங்கள மாதிரி ஆளுங்க இருப்பாங்க. அவங்கக்கிட்ட நம்ம பேசுறதுக்கு ரொம்பவே தயங்குவோம். நம்மக்கிட்ட பேசினா அவங்க ரிப்ளை பேசுவாங்களா இல்லையான்னு சொல்லிட்டுலாம். ஆனால் ஒரு டைம் நீங்கள் பேச முயற்சி பண்ணிங்கன்னா, அவங்களுக்கும் உங்களை கண்டிப்பாக பிடிச்சிருந்துச்சுன்னா, அவங்களும் பேச ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு பிடிச்சமான சாப்பாடு அவங்களே கொடுப்பாங்க. ஏன்னா, அவங்க எதிர்பார்த்த சந்தோஷம் அவங்க வீட்டில் கண்டிப்பாக கிடைக்காது. அந்த மாதிரி சமயத்தில் நம்மள மாதிரி ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பை அவங்களே தேட ஆரம்பிப்பாங்க. என்கிட்ட அன்பாக பேசுகிற மாதிரி ஒரு ஆள் கிடைக்காதா? அன்பாக இருக்கிற மாதிரி ஒரு ஆள் கிடைக்காதான்னு சொல்லிட்டு. அந்த சமயத்தில் இவங்கள மாதிரி ஃப்ரெண்ட்ஷிப் நமக்கு கிடைச்சாங்கன்னா, நமக்கு டெய்லியும் பிரியாணி தான். பாருங்கள், சொல்ல சொல்ல எவ்வளோ நல்லாயிருக்கு. இந்த மாதிரி வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா, மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நிறைய வீடியோஸு அப்லோட் பண்ணியிருக்கோம். இது முழுக்க முழுக்க உங்களுக்கு சந்தோஷம் கொடுக்கறது தான் நம்ம எண்ணமே. மறக்காமல் சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இது பாருங்கள், மல்லிகைப்பூ, வெள்ளை புடவை எவ்வளோ அழகாக இருக்கா பாருங்கள். நமக்கு தான் என்ன பண்ணுறது? நம்ம பார்த்து தான் சந்தோஷமாக இருக்கணும் போல இருக்குது. நமக்கு கல்யாணம் ஆகிறதுக்கு லேட் ஆகும். ஆனால் அது வரைக்கும் சும்மாவும் இருக்க முடியாது. அதனால தான் நம்ம இந்த மாதிரி சந்தோஷன்றத